4 என்ன போட்டிருக்குன்னு சொன்னாக்க, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். யோசித்து பாருங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்லா யோசித்து பாருங்க. மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். வார்த்தையினால பிழைப்பான், வசனத்தினாலே பிழைப்பான். ஆண்டவர் கொடுக்கிற வாக்குறுதியினாலே, ப்ராமிஸ்னாலே அந்த ப்ராமிஸ் நிறைவேறும். இந்த மாதத்தில் ஒரு பெரிய ஷீல்டு மாதிரி ஒரு வாக்கு தத்தத்தை கொடுத்தார். அதை நம்ம பிரிண்ட் பண்ணி உங்கள் வீட்டில் நீங்கள் வச்சிருக்கிறீங்க. அங்கே என்ன போடப்பட்டிருக்குது? மே த லார்ட் யுவர் காட் அக்செப்ட் யூ அப்படி போட்டிருக்கு. உம்முடைய தேவனாகிய கர்த்தர் உம்மிடத்தில் கிருபையாய் இருப்பாராக. என்னுடைய தேவனாகிய கர்த்தர் என்னிடத்தில் கிருபையாய் இருப்பாராக, என்னை அங்கீகரிப்பாராக. இந்த வார்த்தையை வருஷம் ஆரம்பிக்கும் போதே கொடுத்தார். பிடிச்சு கொள்ளுங்கள் பிரியமானவர்களே, அறிக்கையிடுங்க பிரியமானவர்களே, விசுவாசிங்க. இந்த வருஷம் நமக்கு போதும். அவர் நம்மளை அங்கீகரித்தால் போதும், அவர் நம்ம மேல கிருபையாக இருந்தால் போதும், அவர் நம்மை அரவணைத்தால் போதும். மீதி காரியங்கள் எதுவுமே நம்மளை சேதப்படுத்தவே முடியாது. மறுபடியும் கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லி விடுவோம். இந்த முதல் பகுதி சம்பூர்ணமாக சாப்பிடுவோம். அதை பார்த்து முடிச்சிட்டோம். ஆனால் அது என்ன மறைபொருள்? மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். ஆண்டவர் வார்த்தை, வசனம், நம்ம கொடுக்குற வாக்குறுதி, இதனால நம்ம பிழைக்க முடியும். வேற எந்த சூழ்நிலையுமே சரியில்லாமல் இருந்தாலும் அவருடைய வார்த்தையினால பிழைக்கலாம். சாப்பிட ஒன்றுமே இல்லாட்டியும் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயில் புறப்படுற வசனம், வார்த்தை, அதுலேயே நான் பிழைச்சிருவேன். என் குடும்பம் பிழைக்கும். என் குடும்பத்தில் என் பிள்ளைங்க பிழைப்பாங்க. எங்கள் பிள்ளைங்க வாழ்க்கை ஆசீர்வாதமாக தான் இருக்கும், நான் விசுவாசிக்கிறேன். அப்படி நாம் வசனத்தை பிடித்து கொண்டு முன்னேறுவதற்கு ஆவியானவர் உதவி செய்வாராக. இந்த வார்த்தையை ஆண்டவர் எங்கே சொன்னார்னு பார்த்தாக்க, உபாகமத்தில் சொல்லியிருக்கிறார். 8ஆம் அதிகாரம் 2 முதல் 3 வசனத்தில் வாசிக்கிற பொழுது அப்படி போடப்பட்டிருக்கிறது. எங்கே சொல்லியிருக்கிறார்? இந்த வார்த்தையை எப்போ சொன்னார் ஆண்டவர்? ஜனங்க வறட்சியில் வந்துட்டு இருந்தாங்க பார்த்தீங்களா, வனாந்தர பாதையில், அப்போ சொல்லியிருக்கிறார். உபாகமத்தில் வாசிக்கிற பொழுது அவர் என்ன பண்ணாராம், இப்படி சொல்கிறார், சிறுமைப்படுத்தி உன்னை சோதித்து அப்படின்லாம் போட்டிருக்கு. அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. சிறுமைப்படுத்தி பசியினால் வருத்தி கர்த்தர் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையினால் பிழைப்புங்கிறது உணர்றதுக்காக அப்படி செஞ்சாராம். அதில் தான் ஒரு வரி நீட்டாக போட்டிருக்கு, உன் இருதயத்தை நீ அறியும்படி. ஒரு அலையிலையா சொல்லுங்க பார்க்கலாம். நமக்கு பசி வரும்போது, வருத்தம் வரும்போது, நெருக்கம் வரும்போது என் இருதயம் என்ன சொல்லுது? என் இருதயம், உன் இருதயத்தை நீ அறியணுங்கிறதுக்காக தான் உனக்கு பசி போட்டேன், அதுக்கு தான் பட்னி போட்டேன், அதுக்கு தான் உனக்கு பிரச்சனை வந்துச்சு அப்படிலாம் சொல்கிறார். வனாந்தர பாதையில் வரும்போது இதெல்லாம் உனக்கு செஞ்சேன், உன் இருதயத்தை நீ அறியணும். என் இருதயத்தை நான் என்ன அறியறது? நான் யாரு, என்னை நடத்திட்டு இருக்கிற ஆண்டவர் யாரு, தேவன் யாரு அப்படின்னு நான் அறியணும். நான் அறிந்தால் என்ன பண்ணுவேன்? என் குறைகளை, குற்றங்களை நான் அறிக்கையிடுவேன், அவரை நான் மகிமைப்படுத்துவேன். எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் அவரை நான் மகிமைப்படுத்துவேன். அப்போ தான் பார்ப்பார், என் இருதயத்தை நான் அறிஞ்சிட்டேன், என் இருதயம் நான் யாரு, நான் ஆராதிக்கிற ஆண்டவர் யாரு அப்படின்னு என் இருதயத்தை நான் அறியும் போது அப்போ ஆண்டவர் ஆசீர்வதிப்பாரான். எப்படி ஆசீர்வதிப்பாரான்? நம்ம இருதயத்தை நம்ம அறிந்து நம்ம தாழ்த்த ஆரம்பித்து விட்டாக்க அவர் எப்படி ஆசீர்வதிப்பாரான்? மனுஷன் அப்பத்தினாலே அல்ல. நீ கேட்டது அப்பம், உன் பசி தீர்றதுக்கு கேட்ட. அவர் ஒரு வார்த்தை சொல்வார். வார்த்தை சொல்லும்போது மண்ணா தானே என்ன செய்யும்? விழும். நீ பயிரிடலாம் வேண்டாம், மண்ணா தானே விழும். காடைகள் தானே விழும். தண்ணீர் கேட்டால் என்ன பண்ணும்? இயற்கையாக நடக்கிற காரியம் இது கிடையாது. இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் உன்னை நான் நடத்துவேன். அந்த கற்பாறையிலிருந்து தண்ணீர் வரும், அப்படிதானா? கற்பாறையிலிருந்து தண்ணீர் வரும். என்னப்பா ஒரு இடி முழக்கம்? சரி, பரவாயில்ல, அது போட்டுட்டோம். நான் இப்படி கையை சரியாக பிடிச்சா சரியாயிரும். பாருங்க, கற்பாறையிலிருந்து அப்படியா கண்மலையிலிருந்து நீர் ஊற்று வரும், அங்கே காடைகள் வரும். இப்படி நான் உன்னை நடத்த முடியும். இப்படி தான் என்ன, இது செய்ய ஆண்டவர், அது செய்ய ஆண்டவர் அப்படின்னா ஆண்டவருக்கு ஆலோசனை சொல்ல வேண்டியதுக்கு நமக்கு அவசியம் இல்லை. நம்ம பங்கை நம்ம அறிந்தால் போதும். அவர் யார் என்பதை புரிந்து கொண்டால் போதும். அவர் யார் என்று நமக்கு தெரியணும். ரெண்டாவது, நான் யார், எந்த இடத்துல தவறுகிறேன், இதை மாத்திரம் நான் சரி பண்ணிட்டா போதும். சரியா இருக்குப்பா? இதை மாத்திரம் நான் என் இருதயத்தை மாத்திரம் நான் அறிஞ்சிட்டா போதும்.
அப்படி அதை அறிந்து விட்டு ஆண்டவர் என்ன செய்வாராம், மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் அவர் செய்கிற அற்புதத்தினாலும் அதிசயத்தினாலும் ஆண்டவர் நம்மை பிழைக்க வைப்பார் என்கிறது தான். அப்படியானால் நம்ம வாழ்க்கையில் நம்ம என்ன செய்ய வேண்டும்? வசனம் 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 என்று முன்னேறி போய்கொண்டே இருக்க வேண்டும்.